புதுச்சேரியில் சாராயத்தை விட மதுபானம் குறைந்த விலைக்கு கிடைப்பதால் சாராய கடைகளை ஏலம் எடுக்க வியாபாரிகள் யாரும் முன்வரவில்லை. புதுச்சேரியில் சாராயம் மற்றும் கள்ளுக்கடைகளை நடத்த உரிமம் உள்ளது. இதனிடையே புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள 110 சாராய கடைகளுக்கு கடந்த 29ஆம் தேதி ஆன்லைன் மூலம் ஏலம் தொடங்கியது. ஆனால் இதுவரை ஒரு கடை கூட ஏலம் எடுக்கப்படவில்லை. இந்நிலையில் சாராய கடைகள் ஏலம் எடுக்காதது குறித்து தெரிவித்த வியாபாரிகள் தற்போது சாராயத்தின் விலைக்கே மதுபானங்களும் கிடைப்பதால் சாராய வியாபாரம் சரிந்துவிட்டதாக தெரிவித்தனர். மேலும் ரெஸ்ட்ரோ பார்கள் நள்ளிரவை தாண்டியும் செயல்படுவதால் பெரிய அளவில் சாராய விற்பனை நடைபெறுவது இல்லை என்றும் இதனால் தங்களுக்கு நஷ்டமே ஏற்படுவதாகவும் தெரிவித்த சாராய வியாபாரிகள் இதன் காரணமாகவே சாராய கடைகளை ஏலம் எடுக்கவில்லை என்று தெரிவித்தனர். அரசு என்ன செய்யணும்னா ரெஸ்கோ பாரு டைம் அந்த 10-11 க்ளோஸ் பண்ணாங்க. அது கரெக்டாக அவங்க கொடுக்குற ரேட்டு தான் விற்கணும். அவங்க ஒரு குவார்டர் வாங்கினா ஒரு குவார்டர் ஃப்ரீ கொடுக்குறாங்க. 6 மணிக்கெல்லாம் ரெஸ்கோ பார் ஓப்பன் பண்ணுறாங்க. இருக்கிற ஹோல்சேல் ரேட்டு 5-6 ஓப்பன் பண்ணிடுறாங்க. அதை க்ளோஸ் பண்ணுங்க.